சூரி சாரோட கருடன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே. ஸோ அந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அலைவா போங்க போங்க, டைம் ஆச்சு. படம் போட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லாகா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபயர். லாஸ்ட் 15 மினிட்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். அதே மாதிரி இன்டர்மிஷன்ல இருந்து ஆரம்பிச்சது படம் வந்து எப்படா இப்படி தூக்குதே வந்து அதுக்கேற்ற மாதிரி போமானா கொண்டு போயிருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால எந்த சொதப்பு லெவல் இல்லாம எடுத்துட்டு போனது தான் பெரிய விஷயம். சிக்னல் வந்துச்சு இப்போ. நல்ல டைம்னாலே எல்லாம் பொறுமையா ஓட்டுறானுங்க. போப்பா சீக்கிரம் போப்பா. ஹலோ கைஸ், வணக்கம் கைஸ். ஜெய் ப்ரோஸ். வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? எப்படி? ஃபைனலி we are back with a new vlog. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா மலையில படம் பார்க்க போயிட்டு இருக்கோம். அதுதான் சென்னையில ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மழை கைஸ். அடிச்ச வெயிலுக்கு அப்புறம் இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆமா, சரி நாங்களும் அப்படியே வைபா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு கிளைமேட் சூப்பரா. எங்க நம்ம இப்ப போறோம்? சேம் நம்ம எப்பயும் போற தியேட்டர் தான். வேற எந்த தியேட்டர்? டோரா பூச்சி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அதே தியேட்டர் தான். RSL ஹெரிடேஜ் ECR நம்மளோட ஃபேவரட் தியேட்டருக்கு தான் போயிட்டு இருக்கோம். சூரி சாரோட கருடன் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஃப்ரைடே. ஸோ அந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வேற கேள்விப்பட்டோம். ஸோ போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ வந்து எங்க ஸ்டைல்ல கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே கைஸ், அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க. மழைலாம் பெஞ்சு அப்படியே இப்பதான் ஓஞ்சிருக்கு. மழை பெய்யும் போதே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். இப்ப மழை நின்றுச்சு, அதனால வந்து சரி அப்படியே போயிட்டு இருக்கோம். கருடன் போஸ்டர் காணும். அது இருக்கு கருடன். அலைவா போங்க, டைம் ஆச்சு. படம் போட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் ஸ்லோவா போய் அப்படியே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா, போயிட்டு இருக்கு. ஆமா, ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா திடுப்புன ஃபாஸ்ட் பயங்கரமா ஏத்திருக்காங்க. மியூசிக் தலைவன் வேற ரகம். சங்கர் ராஜா ஹேட்ஸ் ஆஃப், வேற லெவல் பண்ணிருக்கீங்க. தலைவன் மியூசிக் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே. இப்போதான் இன்டர்மிஷன் முடிஞ்சு பயங்கரமான ஒரு சீன் ஒன்றுக்கு அப்புறம் இன்டர்மிஷன் வருது. நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் வேற லெவல், செம்மையா இருக்கு. ஆக்டிங் நல்லா பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் வச்சு தான் படம் எப்படி இருக்கு ஓவரால்ன்றது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசன்ட் கைஸ், ரொம்ப சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது, ரொம்ப இதுவும் சொல்ல முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோலாம் இல்லை, ஓகே மீடியமாக அப்படியே போய் ஒரு லெவலில் அப்படியே ஒரு லிஃப்ட் ஆகி நிற்கிது. பார்க்கலாம் படம் எப்படி போகுது. இப்படியும் போகலாம். செகண்ட் ஹாஃப் பார்த்ததுக்கப்புறம் ஃபுல்லாக சொல்கிறோம். ஓகேவா? ஃபுல் ரிவ்யூ, டீட்டெயில் ரிவ்யூ வந்து படம் பார்த்து முடிச்சோடனே சொல்கிறோம். வெளியே இல்ல தம்ஸ் அப். படம் வந்து நல்லா இருக்கு. வணக்கம் கைஸ், படம் பார்த்து முடிச்சாச்சு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரிவ்யூ சொல்ல போறேன்டா. என்னடா பண்ணிட்டு? கண்ணாடி ஃபாக் ஆயிடுச்சா? ஆமா. சரி, இது கருடன் தம்ஸ் அப் வேற லெவல்ல இருக்கு படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் கைஸ். நல்லா வாட்சபிள், ரெகுலரான ஸ்டோரி இல்ல கைஸ். இது வந்து
ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி. ஒரு ஃபயரான ஒரு படம் பார்க்கணும்னா போங்க. ஒரு நார்மலா ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான், அவன் வந்து ஒரு லாயலா இருக்கிறான் ஒருத்தனுக்கு. ஆனா வந்து அவனை சூடேத்திடுறாங்க, அவனை ஏமாத்திடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நல்லா இருக்கு. நல்லது மட்டுமே பண்றான் படத்துல. நல்ல அதான் கரெக்டா அவன் பண்ணது கரெக்ட் படத்துல. அந்த மாதிரி இருந்தது. ஆமா, அவன் பண்ணது கரெக்ட். யாரா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல அவன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றான் கரெக்டா வந்து அதை தடுக்கணும்னு. ஆனா இருந்தாலும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து தள்ளி அவனை வந்து அதை புஷ் பண்ணி பண்ண வச்சிடறாங்க. அதனால படம் வந்து பிளாட்லாம் பக்காவா இருந்தது, பயங்கரமா இருந்தது. ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். இது டைலாக்ஸ் எல்லாமே படத்துல சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. இது படம் என்ன சொல்றது, தலைவன் மியூசிக் யுவன் சங்கர் ராஜாவா பிஜிஎம் கிங்னு ஏன் சொல்றாங்கன்றது தியேட்டர்ல போய் பார்த்தானே தெரிஞ்சிச்சு. வேற மாதிரி பண்ணிருக்காரு மியூசிக். நடுவுல வந்து இவரு மெயினான ஒரு கேரக்டர் போட்டுறாங்க படத்துல. அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வருது, அதெல்லாம் அப்படியே ஆப்டா இருந்தது. பயங்கரமா சரியான கம்போசிஷன் பண்ணிருக்காங்க. படம் வந்து ஒரு சென்டிமெண்டல் கம் ஆக்ஷன் படம். பயங்கரமா, அதாவது என்னன்னா சூரி சாரோட ஆக்டிங் வந்து வேற மாதிரி இருந்தது, செம்மையா இருந்தது. கண்டிப்பா அந்த விடுதலை படத்துல இருந்து இந்த படத்தை பாக்குற நேரம் இதுல ஆக்டிங் வந்து ரொம்ப டிஃபரன்ஷியேட்டா பண்ணிருக்காரு. அந்த படத்துக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்ஷன் வேற பண்ணிருக்காரு. ஃபைட்ல எல்லாமே பயங்கரமா இருந்தது படத்துல ஃபைட் எல்லாமே பயங்கரமா இருந்தது. என்ன சொல்றது, மெயினா வந்து ஹைலைட் என்னன்னா யுவன் சாரோட பிஜிஎம்மும் சூரி சாரோட ஆக்டிங். ஸ்டோரி நல்ல ஸ்டோரி. ஒரு இன்னும் படத்துல ஒரே ஒரு குறை தான், என்ன ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தா இன்னும் பிளாக் பஸ்டர் ஆயிடும் படம். ஸ்டோரி சூப்பரா இருக்குது, பட் ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் ரொம்ப லாகியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லாகா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம ஃபயர். லாஸ்ட் 15 மினிட்ஸ்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். அதே மாதிரி இன்டர்மிஷன்ல இருந்து ஆரம்பிச்சது படம் வந்து எப்படா இப்படி தூக்குதே வந்து அதுக்கேற்ற மாதிரி போமானா கொண்டு போயிருக்காங்க. ஆமா, அந்த அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால எந்த சொதப்பல் இல்லாம எடுத்துட்டு போனதுதான் பெரிய விஷயம். கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். ஒன் டைமா சொல்ல முடியல, பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க எல்லாரும். ரெக்கமெண்டட் தான். நல்லா சூரி சார் ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பண்ணிருக்கீங்க. எல்லாமே எல்லா ஆர்டிஸ்டுமே செமையா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பரா. படம் வந்து ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல வந்து மெயினா ட்விஸ்ட்லாம் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. சசிகுமார் சாரும் சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு ஒரு நல்ல ரோல் இந்த படத்துல. செமையா இருக்கு, சரியான ரோல். சென்டிமெண்ட் எல்லாம் பயங்கரமா இருந்தது. கொஞ்சம் அப்படியே நம்பிக்கை துரோகம் பண்ணா எப்படி இருக்கும், கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன் எல்லாம் கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு கொஞ்சம். அந்த அளவுக்கு மியூசிக்கும் சரி, எலிவேட் அப்படியே நம்மள தூக்கின்னு போய் வேற இடத்துல வைக்குது. ஆமா, படம் வந்து என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலா இருந்தது. பார்க்கலாம், கண்டிப்பா கமர்ஷியலா இருந்தது. ஸ்கிரீன் பிளே மட்டும் இன்னும் பண்ணிருந்தாங்கன்னா வேற லெவல் பிளாக் பஸ்டர். கண்டிப்பா, சரியா? கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க, செம்மையா இருக்கு படம். ரெக்கமெண்டட். ஃபேமிலியோட போய் பாருங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இதுதான் நம்ம கருடன் படத்தோட ரிவ்யூ. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க படத்துல அப்படின்னா, தப்பு பண்ணாதீங்க, கரெக்டா இருந்தீங்கன்னா எல்லாம் இதுவா நடக்கும். தப்பு பண்ணீங்கன்னா வழியில போனீங்கன்னா அதுக்கேத்த இதை வந்து அனுபவிப்பீங்க அப்படின்னு. அதான் படம். ஓகேவா? ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். தப்புலாம் பண்ணாதீங்க. அப்புறம் வந்து மேல இருக்கவங்களுக்கு இருந்து தண்டனை கிடைக்கும். மேல ஒருத்தர் இருக்காரு, அதை வந்து எல்லாரோட ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, ஓகே, ரைட். ஓகே கைஸ், இதோட நாங்க இந்த வீலாக் முடிச்சுக்கிறோம். சைனிங் ஆஃப். அதுக்கப்புறம் நம்மளோட சாங்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு, பிளஸ் vlogsம் நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல. சோ கண்டிப்பா எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல்ல கொஞ்சம் நோண்டி பாருங்க, எங்களை பத்தி தெரியும். பேசிக்கா மியூசிக் கம்போசர்ஸ். ஆமா, சோ நம்மளோட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஆமா, சாங்ஸும் vlogs எல்லாமே நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ எல்லாரும் செக் அவுட் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா நம்ம யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி கைஸ், ஓகே, அதோட வீலாக முடிச்சுக்கிறோம். பயங்கர தூக்கம் வருது, வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதுதான். சரியா? ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த vlogல் சந்திப்போம். Bye guys, take care. Signing off. Bye bye.